அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 661வது நிகழ்ச்சியாகும். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு இந்திய கிராமங்கள் வேளாண் தொழிலில் முன்னேற்றம் அடைய பரிந்துரைகள் என்பது ஆகும். இது ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சியாக நடத்தப்பட உள்ளது. பொதுவாக விவசாயிகளின் உழைப்புக்கு ஊதியம் சரியாக இல்லை என்ற குற்றச்சாட்டு உள்ளது. அதே போல உழவு தொழிலில் லாபம் அல்லது உரிய வருமானம் இல்லை என்ற குறைபாடு காணப்படுகிறது. குறைந்த விலையில் இடுபொருட்கள் கிடைப்பதில்லை என்ற குற்றச்சாட்டுகள் உள்ளன. எந்திரமயமாக்கல் செய்திட உரிய மானிய உதவி அனைத்து விவசாயிகளுக்கும் கிடைப்பதில்லை என்ற கருத்து நிலவுகிறது. விளைபொருளுக்கு ஏற்ற அல்லது உரிய விலை மற்றும் குறைந்தபட்ச ஆதரவு விலை இல்லை என்ற குறைபாடு மக்களின் மனதில் உள்ளது. சந்தைப்படுத்துதலில் உதவி உரிய அளவு கிட்டவில்லை என்ற எண்ணம் உள்ளது. மதிப்பு கூட்டிட கட்டுமான வசதிகள் அனைத்து விவசாய குழுக்களுக்கும் ஏற்படுத்தப்படவில்லை என்ற எண்ணம் உள்ளது. இதர மனிதரை போல விவசாயிகளுக்கு சமுதாய அந்தஸ்து இல்லை என்ற மன குமுறல் உள்ளது. சிறு விவசாயிகள் ஒருங்கிணைக்கப்படவில்லை என்ற உண்மை பரவலாக தெரிகிறது. இயற்கை சீற்றங்கள் ஏற்படும் போது உரிய நிவாரணங்கள் கிடைப்பதில்லை என்ற கருத்தும் நிலவி வருகிறது. இத்தகைய கருத்துக்களை மனதில் வைத்து இன்றைய நிகழ்ச்சியை நாம் எதிர்கொள்வோம். நமது கருத்துக்களையும் கலந்துரையாடல் சமயத்தில் தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பானதாக்குவோம். இன்றைய நிகழ்ச்சியை நமக்கு சிறப்பாக வழங்கிட சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்துள்ளார் திரு கே ராசு அவர்கள். திரு ராசு அவர்கள் தமிழ்நாடு அரசின் வேளாண்மை துறையில் துணை இயக்குநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் அதிகாரி ஆவார். வாருங்கள், அவருடன் இணைவோம், நிகழ்ச்சிக்கு செல்வோம். ராசு சார், பிளீஸ். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தமிழ்நாடு ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் தொடர்ந்து நடத்தப்படும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நடத்தப்படும் இந்த நிகழ்ச்சி 661வது நிகழ்ச்சியாகும். இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து பங்கு பெற்று கருத்துக்களை அலசி ஆராய்ந்து அதனை மற்றவர்களுக்கும் தெரிவித்து ஏதாவது ஒரு வகையில் இதன் மூலம் நாம் சொல்லக்கூடிய கருத்துக்கள், ஆலோசனைகள், அறிவுரைகள் விவசாய பெருமக்களை சென்றடைந்து அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பயனுள்ளதாக இருக்க வேண்டும். பயனுள்ளது என்று சொன்னால் அவர்கள் சாகுபடி செய்யக்கூடிய சமயத்திலே அவர்களுக்கு ஏற்படக்கூடிய செலவினங்களை குறைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். மகசூல் அதிகமாக எடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அதனை நல்ல முறையிலே சந்தைப்படுத்தி அதன் மூலம் கிடைக்கக்கூடிய வருவாயை பெருக்கிக் கொள்வதற்கு ஏதுவாக இருக்க வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கை தரம் உயர வேண்டும், வருமானம் உயர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே இந்த நிகழ்ச்சியானது தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகின்றது. இன்றைய நிகழ்ச்சியானது ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சியாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. கலந்துரையாடல் நிகழ்ச்சி என்று சொன்னால், அதாவது பங்கு பெறக்கூடியவர்கள் தங்களுடைய மேலான ஆலோசனைகளையும், ஏனென்று சொன்னால் இன்றைக்கு மிக மூத்த அலுவலர்கள், உயரிய பதவியிலே உள்ளவர்கள், நல்ல கருத்துக்களை கருத்தாழமிக்கவர்கள் எல்லாம் கலந்து கொள்கின்ற இந்த சமயத்திலே நடக்கக்கூடிய ஒரு விவாதம் ஒரு நல்ல விவாதமாக நடைபெற்று அதன் மூலம் அந்த பலன் விவசாயிகளுக்கு சென்று அடைய வேண்டும் என்பதே மிக மிக முக்கியமான நோக்கமாக உள்ளது. இந்திய கிராமங்களிலே வேளாண் தொழிலை உயர்த்துவதற்கு, வேளாண் தொழிலுடைய வருமானத்தை பெருக்குவதற்கு அரசுக்கு நம்முடைய ஆலோசனைகள் என்ன என்பதுதான் இன்றைய முக்கியமான தலைப்பு. விவசாயம் என்று சொன்னால் கிராமங்கள், சிறு குறு விவசாயிகள், பிராக்மெண்டேஷன் ஆஃப் லேண்ட்ஸ்,
அதாவது நிலங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொருத்தருடைய குறைந்த அளவு உள்ள நிலங்களை கொண்ட விவசாயிகளே அதிகமாக இருந்து வருகின்றார்கள். அவர்கள் என்னதான் கடுமையாக கஷ்டப்பட்டு உழைத்தாலும் அவர்களுடைய வருமானம் பெறுவதாக இல்லை. அதாவது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானத்தை வைத்து அவர்கள் தங்களுடைய வசதிகளை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு வருமானம் இல்லை என்பதே ஒரு மிகப்பெரிய குறையாக இருக்கின்றது. அதற்கு காரணம் என்ன என்பதை அலசி ஆராய்ந்து பார்க்கும் பட்சத்திலே விவசாயிகள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய உரங்களுடைய விலை ஏற்றம் என்பது மிக முக்கியமாக, அதாவது அது தழைச்சத்து உரங்களாக இருந்தாலும் சரி, மணிச்சத்து, சாம்பல் சத்து, எந்த உரங்களாக இருந்தாலும் அந்த உரங்களுடைய விலை ஏற்றம் நாம் இப்பொழுது ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது என்ன என்று சொன்னால், 10 ஆண்டுகளுக்கு முன்பு உரங்களுடைய விலை என்னவாக இருந்தது, இப்பொழுது உரங்களுடைய விலை என்னவாக இருக்கின்றது. 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தானியத்தினுடைய விலை, அது நெல்லாக இருந்தாலும், சிறுதானியங்களாக இருந்தாலும், பயிர் வகை பயிர்களாக இருந்தாலும், அல்லது எண்ணெய் வித்து பயிர்களாக இருந்தாலும், அன்றைக்கு என்ன விலைக்கு விவசாயிகள் விற்றார்கள், இன்றைக்கு என்ன விலைக்கு விற்கப்படுகின்றது, அன்றைக்கு வாங்கக்கூடிய உரங்களுடைய விலை என்னவாக இருந்தது, இன்றைக்கு என்னவாக இருக்கின்றது என்பதுதான் மிக 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 முக்கியமான காரணியாக இருக்கின்றது. விவசாயிகளுடைய வருமானத்தை நிர்ணயிக்கக்கூடிய மிக மிக முக்கியமான காரணியாக இருக்கின்றது இந்த விலைகள். அதாவது இடுபொருட்களுடைய விலைகளும், விலை பொருட்கள், அதாவது விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய விலை பொருட்களுடைய விலைகளையும் ஒப்பிட்டு பார்த்து அதற்கு தகுந்தாற் போல அரசு குறைந்தபட்ச ஆதரவு விலையை நிர்ணயம் செய்தால் மட்டுமே விவசாயிகளுடைய வருமானத்தை பெருக்க முடியும். வெறுமனே நாங்கள் 2 மடங்கு பெருக்குகின்றோம், 3 மடங்கு பெருக்குகின்றோம் என்று தேர்தல் அறிக்கையிலே உறுதிமொழி கொடுத்தால் மட்டும் பத்தாது. ஆனால் அந்த ஒப்பீடை செய்து பார்த்து 10 ஆண்டுகள், குறைந்தபட்சம் 10 ஆண்டுகளுக்கு அந்த ஒப்பீடை செய்து பார்க்க வேண்டும். அன்றைக்கு என்ன இடுபொருட்களுடைய விலை இருந்தது, அன்றைக்கு என்ன விளைபொருட்களுடைய விலை இருந்தது, இன்றைக்கு இடுபொருட்களுடைய விலை என்ன இருக்கின்றது, இன்றைக்கு என்ன நாம் அவர்களுக்கு விலை கிடைக்கின்றது, இதனை ஒப்பிட்டு பார்த்து அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே, விலைகளை நிர்ணயம் செய்தால் மட்டுமே விவசாயிகளுடைய வருமானத்தை பெருக்க முடியும் என்பதை ஆணித்தரமாக எடுத்து சொல்கின்றேன். அதை விட்டு ஏதோ ஒரு இதுக்காக இதை நாங்கள் இப்படி செய்வோம் அப்படி செய்வோம் என்று கதை அளந்து விட்டு காலத்தை ஓட்டி கொண்டிருந்தால் விவசாயிகளுடைய வருமானத்தை பெருக்குவதற்கு வாய்ப்பே கிடையாது. அடுத்தபடியாக கூலி ஆட்களுடைய விலையை நாம் கணக்கிலே எடுத்துக்கொள்ள வேண்டும். முதலிலே இடுபொருட்களுடைய விலை, அடுத்தது கூலி ஆட்களுடைய விலை. கூலி ஆட்கள் ஒரு அரசு பேலன்ஸ் செய்து பார்க்க வேண்டும். கூலி ஆட்கள் அவர்களுக்கு விவசாயிகளுக்கும் பாதகம் ஏற்படக்கூடாது, அந்த கூலி வேலை செய்பவர்களுக்கும் அவர்களுக்கு வேற எந்த விதமான வருமானம் இல்லாத சூழ்நிலையில் அவர்களுக்கும் கட்டுப்படியாக கூடிய விலையாக இருக்க வேண்டும். மெஜாரிட்டி ஆஃப் த லேபர்ஸ் கூலி ஆட்களாக, விவசாய கூலிகளாக இருக்கும் பட்சத்திலே அவர்களுக்கும் 2 சைடும் பாதிப்பு ஏற்படாத வண்ணம் இவர்களுக்கு விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும். கூலி ஆட்களுக்கு
அந்த விலை நிர்ணயம் செய்யும் பொழுது எத்தனை மணி நேரம் வேலை அவர்கள் செய்ய வேண்டும், எவ்வளவு கூலி என்பதை அவர்களுக்கு தெளிவாக ஒரு அரசாங்கம் நிர்ணயம் செய்தால் மட்டுமே விவசாயிகளை காப்பாற்ற முடியும். இந்த கூலி ஆட்களுக்கும் அவர்களுடைய வாழ்க்கையை ஓட்டுவதற்கான கூலி கிடைக்கும். அதை விடுத்துவிட்டு எந்த விதமான ஒரு கொள்கையும் கிடையாது. கூலி கொள்கை பின்பற்றப்படுவதே கிடையாது. ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு கிராமத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமத்துல ஒரு ஆளுக்கு கூலி 300 ரூபாய் இருக்கின்றது, ஒரு கிராமத்திலே 400 ரூபாய் இருக்கிறது, ஒரு கிராமத்திலே 600 ரூபாய் இருக்கின்றது. அட்லீஸ்ட் அதனை சரி செய்வதற்கு அரசு அந்த கூலி கொள்கை அந்த கொள்கையை நிர்ணயம் செய்து விவசாயிகளுக்கு கட்டுப்படியாக கூடிய அந்த கூலி கொள்கையை நிர்ணயம் செய்தால் மட்டுமே விவசாயிகளை காப்பாற்ற முடியும், இந்த உழவு தொழிலை காப்பாற்ற முடியும். முதல்ல இடுபொருள், அடுத்தபடியாக விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய கூலிகள், வேளாண் தொழிலாளர்கள் கொடுக்கக்கூடிய கூலியை விவசாய கூலி கொள்கையை நிர்ணயம் செய்வது. அதற்கு அடுத்தபடியாக ஒவ்வொரு கிராமத்திலும் இருக்கக்கூடிய கிராம சூழ்நிலைக்கு தகுந்தவாறு அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும். அதாவது அரசு அவர்களிடம் ஒரே ஒரு பைசா கூட வாங்காமல் விவசாயிகளுக்கு தேவையான உற்பத்தி செய்யக்கூடிய பொருள்களை சேமித்து வைப்பதற்கு அவர்கள் விரும்பும் காலம் வரை, அது 3 மாதமாக இருந்தாலும் சரி, 6 மாதமாக இருந்தாலும் சரி, 1 வருடமாக இருந்தாலும் சரி, அந்த அவர்களுடைய தானியத்தை அவர்கள் விரும்பும் காலம் வரை அங்கு சேமித்து வைப்பதற்கு தேவையான இடவசதியை செய்து கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு எந்த விதமான சார்ஜஸும் இருக்கக்கூடாது. ஒருத்தர் கிரவுண்ட் சேமிச்சு வைக்கிறோம்னாக்கா 2 மாசத்துல வைக்கணும்னு நினைப்பாரு, இன்னொருத்தர் 6 மாசத்துல வைக்கணும்னு நினைப்பாரு. அதே மாதிரி அவர்கள் விரும்பும் நேரத்தில் சேமித்து வைக்கவும், அவர்கள் விரும்பும் நேரத்தில் விற்பனை செய்வதற்கும் தேவையான இட வசதிகளை, குடோன் வசதிகளை, வேர்ஹவுஸ் வசதிகளை செய்து கொடுத்தால் மட்டுமே விவசாயிகளுடைய வருமானத்தை உயர்த்த முடியும், செலவுகளை குறைக்க முடியும். இது கிடையாது, இந்த வசதி விவசாயிகளுக்கு கிடைக்கவில்லை. அடுத்தபடியாக சாகுபடி செய்யக்கூடிய பயிர்களுக்கு தேவையான கடன் வசதி, போதுமான கடன் வசதி கிடைப்பதில்லை. அந்த கடன் வசதி அரசு நிதி ஒதுக்கினால் மட்டும் பத்தாது. அரசு, அதாவது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி மூலமாக விவசாயிகளுக்கு கடன் வசதி செய்து கொடுக்கப்படுகின்றது, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதனை அவர்கள் விவசாயிகள் கேட்கின்ற நேரத்தில் சரியாக கொடுப்பதில்லை. அங்கே புரியக்கூடிய ஊழியர்கள் அவர்களை அலைகழிக்கின்றார்கள். அதனை அரசு சரி செய்ய வேண்டும், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். தொடக்க கிராம கூட்டுறவு வங்கிகளிலே பணியாற்றக்கூடிய அலுவலர்கள் முறையாக விவசாயிகளுக்கு கடன் வசதிகளை செய்து கொடுக்கின்றார்களா என்பதை கண்காணிப்பதற்கு அந்த கிராமத்திலே ஒரு நபரை நியமனம் செய்து அந்த கடன் வசதிகள் அவர்களுக்கு சரியாக சென்று சேர்கின்றதா என்பதனை கண்காணித்து அதை முறைப்படுத்த வேண்டும். இந்த கடன் வசதியை செய்து கொடுக்கவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக அவர்களால் அந்த விவசாயத்தை செய்ய முடியாது. இது அந்த கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ்ன்றது மிக 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 முக்கியமானது. அது எல்லாமே பாத்தீங்கன்னா ஓரளவு எல்லாமே ஏற்றளவில் தான் இருக்க ஒழிய, அது சரியான பருவத்தில் அவர்கள் சாகுபடி செய்யக்கூடிய நேரத்திலே அது
இடுபொருட்களாக இருந்தாலும் சரி, கடன் வசதியாக இருந்தாலும் சரி கிடைப்பது கிடையாது. அதனையும் வந்து முறைப்படுத்த வேண்டும். அதேபோல் வேளாண்மை துறை, தோட்டக்கலை துறை, அந்த வேளாண்மை பொறியியல் துறையிலே சரியான நேரங்களிலே இடுபொருட்களை கொண்டு வந்து வைக்க வேண்டும். அதாவது மார்ச் மாசம் கணக்கு முடித்துவிட்டு ஏப்ரல் மாசத்திலே, ஏப்ரல், மே, ஜூன் ஒரு பருவம் தாண்டிய பிறகு தேவையான இடுபொருட்களை கொண்டு வந்து வைப்பதால் எந்த விதமான உபயோகமும் கிடையாது. ஒரு பருவத்திற்கு தேவையான இடுபொருட்கள் விவசாயிகளுக்கு கிடைப்பது தடைபட்டு விடுகின்றது. அதனை முன்னமேயே வந்து கணக்கீடு செய்து இடுபொருட்கள் இண்டன் போட்டு வாங்கி வைத்து, அந்த மிக முக்கியமாக விதைகள், தரமான விதைகளை வந்து நம்ம ஏப்ரல் மாசம் வந்து அவர் மாத்து விடுறாருன்னு சொன்னா, மார்ச் மாசத்துல வந்து நம்ம வந்து, அதாவது இந்த பினான்சியல் இயரை கணக்கு வச்சுக்கிட்டு அதை கொண்டாந்து திட்டத்தை வந்து நாம ஜூலை மாசத்துல கொண்டாந்து நாம ஸ்டாக் வைக்கிறதால எந்த விதமான புண்ணியமும் கிடையாது. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீசன் முடிந்த பிறகு இடுபொருட்களை கொடுப்பதால் விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய இடுபொருட்கள் அந்த குறிப்பிட்ட நேரத்திலே கிடைப்பதில்லை. அதனை செம்மைப்படுத்த வேண்டும், சரி செய்ய வேண்டும். இது போன்ற குறைகள் எல்லாம் சரி செய்தால்தான் அந்த சரியான இடுபொருட்கள் காலத்திலே வந்து வைத்து அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். அதே போல இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ், அதாவது நிறைய ஊர்ல பாத்தீங்கன்னாக்கா ஏரி பாசனம் இருக்கு. அதாவது ஏரி பாசனத்தை நம்பிதான் சாகுபடி செய்யக்கூடிய கிராமங்கள் இருக்கின்றன. உதாரணத்திற்கு எடுத்துக்கொண்ட சொன்னால், இன்றைக்கு காஞ்சிபுரம் மாவட்டத்திலே குன்றத்தூர் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நாட்டரசம்பேட்டை என்ற கிராமம் நான் பலமுறை சென்றிருக்கின்றேன். அந்த கிராமத்திலே முழுவதுமாக ஏரி பாசனத்தை நம்பி 150 ஏக்கர் நெல் சாகுபடி செய்யப்படுகின்றது. அது போன்ற கிராமங்களிலே அந்த கிராமத்தில் அந்த ஏரியை சுத்தம் செய்து வைக்க வேண்டும். அங்க போய் பார்த்தா ஏராளமான பாலிடிக்ஸ். அந்த பாலிடிக்ஸால அந்த விவசாயமே கெட்டு போய் அந்த கிராமமே வந்து மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. விவசாயிகள் வந்து ஒற்றுமை கிடையாது. விவசாயிகள் ஒற்றுமை இல்லைன்னா என்ன காரணம்? அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது, எல்லாருக்கும் கிடைக்க வேண்டியது எல்லாம் சமமா கிடைச்சதுனாக்கா எல்லாமே வந்து அமைதியா இருப்பாங்க. ஒருத்தருக்கு வந்து ஒண்ணு கிடைக்குது, ஒருத்தருக்கு கிடைக்கல, இன்னொருத்தர் கிடைக்கல, இப்படி ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும்பொழுது ஒற்றுமை குறைந்து போகுது. நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு. ஒரு கிராமத்துல 400-500 மாடு தொடர்ந்து அந்த நாட்டரசம்பேட்டை கிராமத்துல பாத்தீங்கன்னாக்கா, அதாவது கேட்பார் கிடையாது. அதே ஊர் மாடு வந்து விளைச்சல்ல மேய்ஞ்சி நாசம் பண்ணி சுத்தமா வந்து அறுவடை செய்ய முடியாத சூழ்நிலையில இருந்து அது எந்த விதமான அதுக்கு வந்து நடவடிக்கை ஒரு கிராம நிர்வாக அலுவலரோ அல்லது வட்டார வளர்ச்சி அலுவலரோ மாவட்ட ஆட்சியரோ ஒரு நடவடிக்கை எடுத்து அதனை வந்து சரி செய்வதற்கு இல்லாமல் அங்கே வந்து விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இது வந்து நேரடியா போய் அவர் ரெப்ரசன்ட் பண்ணிட்டு வந்தாலும், அந்த விவசாயிகள் போய் ரெப்ரசன்ட் பண்ணாலும் அது நடவடிக்கை எடுக்கப்படுவதில்லை. இது போன்ற வந்து ஒவ்வொரு கிராமத்திலையும் வந்து பிரச்சனை இருக்கு. அதாவது தொடர்ந்து அந்த கிராமங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 20 வருஷமா எந்த விதமான வளர்ச்சி இல்லாமல் அப்படியே இருந்து கொண்டிருக்கின்றன. அந்த கிராமங்கள் 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ, நாம பேசுறது வந்து விவசாயம் செய்யக்கூடிய முக்கியமான கிராமங்களை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அதே போல பாத்தீங்கன்னாக்கா கிணற்று பாசனம்,
அந்த கிணற்று பாசனத்திற்கு ஒரு பெரிய கிணறு வெட்டி கொடுத்து சமுதாய கிணறுகளை உருவாக்கி கொடுக்க வேண்டும். இது வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மட்டுமல்ல, விழுப்புரம் மாவட்டத்திலையும் நிறைய இடங்கள்ல, நிறைய கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து எல்லாமே வந்து கிணற்று பாசனத்தை நம்பிதான் இருக்கு. அந்த மாதிரி கிணற்று பாசனத்தை நம்பி இருக்கக்கூடிய அது எந்த கிராமமாக இருந்தாலும் சரி, நாட்டில் உள்ள எந்த கிராமமாக இருந்தாலும் சரி, அது மத்திய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசாக இருந்தாலும் சரி, அந்த கிராமங்களிலே கிணறுகளை, சமுதாய கிணறுகளை ஒரு கால வரையறைக்கு உட்பட்டு அந்த கிராமங்களை அந்த கிணறுகளை உருவாக்கி கொடுக்க வேண்டும். பெரிய அளவிலே கிணறுகளை உருவாக்கி கொடுத்தால் அந்த வந்து ஏற்கனவே வந்து நாம வந்து சமுதாய நாற்றங்கால், கம்யூனிட்டி நர்சரி பார்த்தோம். அந்த கம்யூனிட்டி நர்சரி இருந்தது ஒரு காலத்துல. கம்யூனிட்டி நர்சரி போட்டு அதை வந்து எல்லாம் அந்த நாற்றை எடுத்து எல்லாம் நடவு செய்து நாம வந்து அதுக்கு பயனடைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி கம்யூனிட்டி வெல், இரிகேஷன் வெல், அந்த கம்யூனிட்டி வெல் வந்து பண்ணி கொடுத்தாக்கா அது வந்து அது தேவையாக இருக்கின்றது விவசாயிகளுக்கு வந்து இன்றைக்கு. ஏன்னா ஒரு சிறு விவசாயின்னு சொன்னாக்கா அவர் வந்து அவரால் வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு கிணறு வெட்ட முடியாது. அவர்கிட்ட இருக்கிறது வந்து 2 ஏக்கர் தான் இருக்கு. அதே நீங்க 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கிணறு வெட்டி கொடுத்தீங்கன்னா ஒரு 50 ஏக்கருக்கு வந்து பாயும் 10 லட்சம். அதுல வந்து மத்திய அரசினுடைய பங்களிப்பு, மாநில அரசுடைய பங்களிப்பு, அது எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். அதற்கு வந்து அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதற்கு வழி செய்ய வேண்டும். ஒவ்வொன்றும் இது மாதிரி வந்து அந்த கிராமத்துக்கு எது தேவையோ. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கிராமங்கள்ல வந்து இன்னும் ரோடு வசதியே இல்லை. சரியான ரோடு வசதி இல்லாதால விவசாயிகள் வந்து அந்த உற்பத்தி செய்யக்கூடிய பொருள்களை எடுத்து செல்வதற்கு சரியான ரோடு வசதி இல்லை. அந்த பொருள்களை எடுத்து செல்வதற்கும் அவர்கள் வந்து, அதாவது உற்பத்தி செய்யக்கூடிய பொருள்கள் மார்க்கெட்டிங் செய்வதற்கு அந்த டிரான்ஸ்போர்ட் வசதியை வந்து செய்து கொடுக்க வேண்டும். டிரான்ஸ்போர்ட் வசதி சில கிராமங்களுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து பஸ் போகுது. பஸ் போய் ஹால்ட் ஆகி ஏர்லி மார்னிங் வந்து அந்த சாகுபடியான காய்கறிகள் உழவர் சந்தைக்கு வர வேண்டிய காய்கறிகள், மற்ற மார்க்கெட்டுக்கு செல்ல வேண்டிய காய்கறிகளை எடுத்து சொல்வதற்கு பெரும்பாலான கிராமங்களில் அந்த வசதிகள் இன்னும் சரியாக செய்து கொடுக்கப்படவில்லை. இதனை முறைப்படுத்த வேண்டும். அந்த செலவு வந்து குறைக்கணும். டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் வந்து விவசாயிகளுக்கு இல்லாத அளவிற்கு அதனை வந்து முறைப்படுத்த வேண்டும். அதேபோல் மற்ற தானியங்களை இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா ஈனாம் திட்டம் இருக்கு, நேஷனல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட், எலக்ட்ரானிக் நேஷனல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் இருக்கு. அப்படி வந்து நம்ம என்ன சொல்றோம், எந்த பகுதியில் வேணாலும் விவசாயி வந்து சாகுபடி செய்யக்கூடிய பொருட்களை இந்தியாவினுடைய எந்த பகுதிக்கு வேண்டுமானாலும் எடுத்து சென்று அவர்கள் விற்பனை செய்யலாம் அப்படின்னு நாம வந்து ஒரு கொள்கையை வகுத்திருக்கோம். அந்த கொள்கை சரியான திட்டமிடல் உள்ளதா, சரியாக நடைமுறைப்படுத்தப்படுகின்றதா, விவசாயிகளுக்கு அதனால் பலன் ஏற்படுகின்றதா என்பதையெல்லாம் அலசி ஆராய்ந்து தேவையான விவசாயிகளுக்கு அந்த ஒவ்வொரு மாவட்டத்திலும் அதற்கு வந்து ஒரு அலுவலரை நியமனம் செய்து அவர்கள் இந்தியாவினுடைய எந்த பகுதியிலும் தங்களுடைய தானியங்களை, அதாவது குட்ஸ் மூலமாக ட்ரெயினிலே எடுத்து சென்று விற்பனை செய்வதற்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அவர் வந்து ஒரு 10 மூட்டை கிரவுண்ட் எடுத்து போய் ஆந்திராவில் விற்கணும்னு நினைச்சாருனாக்கா அவர் எடுத்து போய் விற்கட்டும். அதுக்கு வந்து அவருக்கு நீங்க வந்து பர்மிட் கொடுங்க. நான் கடலூர்ல இருந்து எடுத்து போகணும்னு நினைக்கிறேன், நான் வந்து நெல்லூர்ல எடுத்து போய் விற்கணும்னு நினைக்கிறேன்னாக்கா எனக்கு வந்து நான் கேட்டாக்கா வந்து அந்த கன்சர்ன்டு அதுக்கு ஒரு அத்தாரிட்டி அவர் வந்து அந்த கரெக்டா வந்து அந்த இதை கொடுக்கணும், பாஸ் கொடுக்கணும், பர்மிட் கொடுக்கணும்.
அதை எடுத்து போய் விற்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செஞ்சு கொடுக்கணும். இது மிக முக்கியமானது. அவர் டிரான்ஸ்போர்ட் செய்யக்கூடிய, அவர் உற்பத்தி செய்யக்கூடிய பொருள்களை எடுத்து கொண்டு தேவையான இடங்களுக்கு எடுத்து எங்கு விலை அதிகமாக கிடைக்கின்றதோ அங்கு எடுத்து சென்று விற்பனை செய்வதற்கு தேவையான டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் ஏற்படுத்தி செய்து கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. கிராமத்துல இப்ப ஒரு கிராமத்துல ஃபுல்லா கேழ்வரகு விளைஞ்சுகிட்டு இருக்கு. அதாவது கேழ்வரகிலிருந்து செய்யக்கூடிய மதிப்பு கூட்டக்கூடிய பொருள்கள் இருக்கு. அந்த மதிப்பு கூட்டக்கூடிய பொருள்களை தயாரிப்பதற்கு தேவையான, மதிப்பு கூட்டக்கூடிய பொருள்களை தயாரிப்பதற்கு தேவையான இயந்திரங்களை வாங்குவதற்கு அரசு உதவி செய்ய வேண்டும். அந்த மாதிரி செஞ்சாக்கா அவருக்கு அதுக்கு அது ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 20 விவசாயி இருந்தா கூட அந்த ஒரு 10 விவசாயி 20 விவசாயி சேர்ந்து ஒரு குரூப்பா எங்களுக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு இந்த மிஷின் தேவைப்படுது, இந்த இதை மதிப்பு கூட்டக்கூடிய பொருள்களை தயாரிப்பதற்கு அதை நாங்க மதிப்பு கூட்டக்கூடிய பொருள்கள் தயாரித்து அதனை ஒரு பிராண்டிங் செய்து அதற்கு ஒரு பெயரிட்டு அதனை விற்பனை செய்வதற்கு எங்களுக்கு வசதிகள் செய்து கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ப்ரொபோசல் கொடுத்தாங்கன்னா அதற்கு அரசு செவி சாய்த்து அதற்கு உதவிகளை செய்து கொடுக்க வேண்டும். எல்லா விதமான தானியங்களுக்கும் பொருந்தும். அது நெல்லிலிருந்து, சிறுதானியங்கள்ல இருந்து, பயிர் வகைகள்ல இருந்து, நெல்லுல தயாரிப்போம். உதாரணத்திற்கு ஒரு கிராமத்துல ஒரு 10,000 ஏக்கர் நெல் விளையுது. அதுல ஒரு 100 விவசாயிகள் சேர்ந்து ஒரு ரைஸ் மில், நாங்க மாடர்ன் ரைஸ் மில் போட்டு அந்த நெல்லை நாங்க அரைச்சி அரிசியாக்கி நாங்க கொண்டு போய் விற்கிறோம்னு சொல்லி சொன்னாங்கன்னா அவங்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்கணும். அந்த 100 விவசாயிகளுக்கு தேவையான மெஷினரிஸ் வாங்குவதற்கு அரசு உதவி செய்யணும். அதாவது அந்த இயந்திரங்களை வாங்கி அதற்கு அவருடைய பங்குத்தொகை கொஞ்சமா இருக்கணும். விவசாயிகளுடைய பங்குத்தொகை ஒரு 10%, அரசாங்கத்தினுடைய பங்குத்தொகை ஒரு 90% இருக்க வேண்டும். இது போன்று ஒவ்வொன்றுக்கும் இந்த மாதிரி செய்தா விவசாயிகளுடைய செலவு குறையும், அவருடைய வருமானம் பெருகும். மிக முக்கியமான திட்டங்கள் இருக்கு. இன்டகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம் இருக்கு, ஒருங்கிணைந்த பண்ணையம் இருக்கு, இன்டகிரேட்டட் ஒருங்கிணைந்த நீர் நிர்வாகம் இருக்கு, ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாகம் இருக்கு, ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு நிர்வாகம் இருக்கு. இதெல்லாம் ரொம்ப விவசாயிகளுக்கு பலனளிக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு திட்டங்கள். இந்த திட்டங்கள் ஒவ்வொரு வட்டாரத்திலும் சிறப்பாக செயல்படுத்துவதற்கு ஒரு அந்தந்த அலுவலர்கள் அதற்கு பொறுப்பெடுத்து அதனை சிறப்பாக செயல்படுத்த வேண்டும். அதாவது இப்ப நாம சாயில் ஹெல்த் கார்டுன்னு சொல்றோம். அந்த சாயில் ஹெல்த் கார்டு எல்லா விவசாயியும் முறையாக பயன்படுத்துவது கிடையாது. அந்த சாயில் ஹெல்த் கார்டு சாயில் சாம்பிள் எடுத்து அந்த சாயில் சாம்பிள்ல உண்மையான சத்துக்கள் என்னென்ன இருக்கின்றன என்பதை அதனை கண்டுபிடித்து அந்த சத்துக்கள் அளவு சரியாக வயலிலே இடப்படுகின்றதா என்பதை அந்த கள அலுவலர், உதவி வேளாண்மை அலுவலராக இருந்தாலும் சரி, வேளாண்மை அலுவலராக இருந்தாலும், உதவி இயக்குநராக இருந்தாலும் அதை செஞ்சாக்கா இன்னைக்கு கடந்த 10 வருடங்களாக பார்க்கும்பொழுது 500 லட்சம் டன் சராசரியாக உரங்கள் செலவு செய்யப்படுகின்றது என்று புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. உரங்கள் விவசாயிகள் தேவைக்கு அதிகமாக உபயோகப்படுத்தி வருகின்றார்கள் அப்படின்ற ஒவ்வொரு பயிருக்கும் நெல்லிலே ஆரம்பிச்சு அது காய்கறி முடிய பழங்களாக இருந்தாலும் எல்லாவற்றிற்கும் மெனூரிங் ஷெட்யூல் இருக்கு. உர அளவு எவ்வளவு என்பது ஆராய்ச்சி செய்து அதை பின்பற்றுவதற்கு அது 100% விவசாயிகள் பின்பற்ற வேண்டும். அதற்கு அந்த துறை முழு பொறுப்பு ஏற்க வேண்டும். 100% அதுல எந்த விதமான ஒரு காம்ப்ரமைஸும் இருக்கக்கூடாது.
நம்ம சயின்டிபிக்கா நம்ம எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்றதுக்கு நாம நெதர்லாந்தை பத்தி பேசிட்டு இருக்கோம், இஸ்ரேலை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆனா பேசுறோம். ஆனா அதை செயல்படுத்துறதுக்கு அரசாங்கங்களால் தான் அரசாங்கங்கள் அது கடுமையான ஒரு உத்தரவுகளை பிறப்பித்தால் மட்டுமே இந்த திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்த முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். மானிய திட்டங்கள் முறையாக சென்றடைகின்றா என்பதை அவ்வப்போது ஆய்வு செய்து அதிலே அந்த திட்டங்களிலே இருக்கக்கூடிய குறைபாடுகளை களைந்து அதிலே மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும். அதை விட்டுட்டு ஒரு திட்டத்தை போட்டாச்சு, அது செயல்படுத்துதா இல்லையா, அது அந்த திட்டங்கள் மூலமாக விவசாயிகளுக்கு பலன் போய் சேர்ந்ததா என்பதை அதை பற்றி ஒரு எவாலுவேஷன், சரியான எவாலுவேஷன் கிடையாது. ஒதுக்கீடு செய்த பணங்கள் அந்த முறையாக செலவு செய்யப்படுகின்றதா, அந்த திட்டங்கள் முறையாக விவசாயிகளுக்கு சென்று சேர்கின்றனவா, அதன் மூலமாக பலன் விவசாயிகளுக்கு கிடைக்கின்றதா என்பதை அவ்வப்போது ஒவ்வொரு ஆண்டும் இன்னும் சொல்ல போனால் 6 மாதங்களுக்கு ஒரு முறையாவது ஒவ்வொரு திட்டத்தையும் அதனை ஆய்வு செய்து அதெல்லாம் சரியாக செல்லுகின்றதா என்பதை சரி பார்த்து அதிலே உள்ள குறைபாடுகளை நீக்கி அந்த திட்டங்களை சிறப்பாக செயல்படுவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது போன்று சொல்லிக் கொண்டு போனால் 2012-13 6000 இருந்த விவசாயிகளுடைய பர் கேபிட்டா இன்கம் இன்றைக்கு 12,000 ஆகிய 10 வருடங்களுக்கு பிறகு 12,000 ஆகி இருக்கின்றது. இது போதாது. இந்த 12,000 என்பது ஒரு சொற்பமான வருமானம் மட்டுமே. ஒரு 30,000 குறைந்த அளவிற்கு விவசாயிகளுடைய மாத வருமானம் 30,000 என்ற அளவிற்கு இருந்தால் மட்டுமே ஒரு ஏக்கரிலே ஆண்டிற்கு குறைந்தபட்ச வருமானம் 50,000 1 லட்சம் கிடைக்கக்கூடிய அளவிற்கு நிலங்கள் வளமாக இருக்கின்றன. மாத வருமானம் விவசாயிக்கு 30,000 ரூபாய் இலக்கு நிர்ணயம் செய்து அந்த வருமானத்திற்கு தகுந்தாற் போல அது பயிர் சுழற்சி முறையை கொண்டு வந்து அவர்களுக்கு அதனை செயல்படுத்தும் பொழுது விவசாயிகளுடைய வருமானம் பெருகும், வாழ்க்கை தரம் உயரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பு வழங்கிய நண்பர் ஜோ அவர்களுக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு ராசு, உங்கள் தகவல்களுக்கு நன்றி. இதுவரை இந்திய கிராமங்கள் வேளாண் தொழிலில் முன்னேற்றம் அடைய பரிந்துரைகள் என்பது தொடர்பான தகவல்களை வழங்கினார் திரு ராசு. தற்போது கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. ஒவ்வொரு பங்கேற்பாளரும் தன்னுடைய கருத்துக்களை தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதலில் திரு தினகர் பாபு ராணிப்பேட்டில இருந்து வந்திருக்கிறாரு. தினகர் பாபு, இந்த நிகழ்ச்சி தொடர்பான தங்கள் கருத்துக்களை தெரிவிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி நல்லா இருந்தது. விவசாயிங்க உற்பத்தி பண்ணது, நெல் உற்பத்தி பண்ணதும் முதல்ல எடுத்துன்னு போய் அதை விற்கணும் அப்படின்ட்டு இருக்கப்பட்ட விவசாயம் அப்படிதான் நினைக்கிறாங்க, இல்லாதப்பட்ட விவசாயம் அப்படிதான் நினைக்கிறாங்க. வச்சிருந்து நல்ல ரேட்டு வந்தது விற்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் அவங்க கிட்டே இருந்தா கூட அதுக்கு இந்த அளவீடுகள், இந்த அளவுக்கு காய்ச்சல் இருக்கணும், இந்த அளவுக்கு பேக்கேஜ் இருக்கணும், இந்த அளவுக்கு ஒரு ஸ்டோர் பண்ற ஒரு இடம், இந்த மாதிரி சின்ன சின்ன லெவல்ல அந்தந்த இடத்துலயே இருக்கிறது. இந்த மழை பெஞ்சா கூட நனையாம ஒரு மேட்டுப்பாங்கான இடம், ஒரு தார் பாய் போட்டு சுத்தி வச்சு ஒரு சின்ன சின்ன லெவல்லே அந்தந்த ஸ்டோரேஜுக்கு வச்சு கண்காணிச்சு அந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் கரெக்டா வச்சு ஸ்டோரேஜிங்க சின்ன சின்ன லெவல்லே பண்றது சிறப்பா இருக்கும். அவங்களுக்கும் ஒரு ரேட்டு ஒன்று கொடுத்துட்டு பண்ணலாம், கடை வேணாலும் அங்கேயே பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஒரு லிங்க் பண்ணி கம்ப்யூட்டர்ல மழை பெஞ்சா கூட தண்ணி எல்லாம் உள்ள போக ஒரு மேட்டுப்பாங்கன்னு சிறப்பான இடங்கள்லாம் பார்த்து பேக்கேஜிங் எல்லாம் ஒரு மேட்டுப்பாங்க இடத்துல அந்த குடோன் வசதியெல்லாம் அந்த அளவுக்கு தேவைப்படாத மாதிரி சின்ன சின்ன தொழில்நுட்பங்களையே வச்சு பண்ணலாம் ஒரு ஐடியா. அந்த மாதிரி பண்ணும் போது கவர்மெண்ட்டுக்கு அதிக செலவு இருக்காது, விவசாயிகளுக்கும்
அந்தந்த பகுதியிலேயே அந்த நெல்லுங்களை கண்காணிக்க அவங்களாலே முடியும். ரோட்டோரத்துலேயே இருந்துச்சுன்னா கூட அந்த மாதிரி இடங்களை அதிகாரிங்க அப்படி போகும்போது இந்தந்த லாட்டுங்க அப்படின்ட்டு அப்படியே அவங்களும் கண்காணிக்கலாம். ரொம்ப தூரம் இல்லாம அவங்களுக்கும் வசதியா இருக்கணும், எல்லாருக்கும் வசதியா இந்த குடோன் வசதியை அங்கங்க ஒரே லெவல்ல பெரிய லெவல்ல இருக்கிறத விட சின்ன சின்ன லெவல்ல இருக்கும்போது அவங்க வீடுல ஸ்டோர் பண்ணா கூட அந்த அவங்க அந்த அனுமதியை வாங்கிட்டு ஒரு 200 மூட்டை 300 மூட்டை ஸ்டோர் பண்றது, இந்த மாதிரி சின்ன சின்ன லெவல்ல ஸ்டோரேஜ் அதிகமாகணும்ன்றது என்னுடைய அபிப்பிராயம் சார். நன்றி, வணக்கம். நன்றி திரு பாபு, உங்கள் கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக திரு ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் பேச வந்திருக்காங்க. திரு ஈஸ்வரமூர்த்தி, உங்களை அறிமுகம் செய்து கொண்டு உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். இப்ப வேளாண் துறைன்னு எடுத்துட்டோம்னா அதுல இருக்கக்கூடிய உயர் அலுவலர்கள், ஒரு இயக்குனர் ஆகட்டும் அல்லது வேளாண் உற்பத்தி ஆணையர் ஆகட்டும், அவங்க விவசாய சம்பந்தப்பட்ட நபராக தான் இருக்கணும், அல்லது ஒரு அக்ரி கிராஜுவேட்டா இருக்கணும். ஐஏஎஸ் ஆபீசரா இருந்தாலும் அவர் அக்ரி கிராஜுவேட் இருந்தாதான் அந்த விவசாயத்தை அவருக்கு முழுமையா தெரியும், அவர் திட்டங்களை செயல்படுத்த ஏதுவா இருக்கும். அந்த விவசாயம் அல்லாத நபர்கள் ஐஏஎஸ் கேடர்லையோ அல்லது வேளாண் இயக்குனராகவோ ஆணையராகவோ உற்பத்தி ஆணையராகவோ இருக்கிற பட்சத்துல விவசாயிகளுடைய அதாவது அவங்களுடைய சிரமங்கள் தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவரா இருந்தா அது தெரியுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். இது அடிப்படையிலே மாத்தணும். இது அரசு தான் மாத்தணும். இன்னொன்னு, அந்தந்த பகுதியில இருக்கக்கூடிய விளைபொருட்களுக்கு தகுந்த மாதிரி, அதாவது உதாரணமா இப்போ நான் சத்தியமங்கலம் பகுதியை சேர்ந்தவன். என்னுடைய பகுதியில் பார்த்தீங்கன்னா மல்லிகை அதிகமா இருக்கு, வாழை அதிகமா இருக்கு, மக்காச்சோளம் தாளவாடி பகுதியில் மிக அதிகமான பரப்பளவில் சாகுபடி பண்றாங்க. இதுக்கு எல்லாமே அந்தந்த பயிர்களுக்கு ஏற்ற ஒரு தொழிலை அரசாங்கம் உருவாக்கி கொடுக்கணும். அதாவது அப்பதான் குறைஞ்சபட்ச கொள்முதல் விலையை விவசாயிகள் பெற முடியும். உதாரணமா எங்களுக்கு மக்காச்சோளம் இருக்குன்னா மக்காச்சோளத்துக்கு ஒரு கொள்முதல் சென்டர் போடணும், அல்லது அதை அதுல இருந்து ஸ்டார்ச் தயாரிக்கக்கூடிய ஒரு ஃபேக்டரியை இங்க அமைச்சு கொடுக்கணும். அது போல அந்த மாதிரி ஒரு விவசாயிகளுக்கு அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய விளைபொருட்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தொழிலை அரசாங்கம் அமைத்து கொடுக்கும் பட்சத்தில் தான் விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுறது என்னுடைய கருத்து. அது போக இன்னும் இப்போதைக்கு இமிடியேட்டா ஒரு சேஞ்ச் பண்ணோம்னா, இந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துல 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துல விவசாயிகள் பணிகளுக்கு அந்த ஆட்களை பயன்படுத்தினா இன்னும் கொஞ்சம் விவசாயிகளுக்கு பொருளாதார ரீதியா கொஞ்சம் உபயோகமா இருக்குங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. நன்றி திரு ஈஸ்வரமூர்த்தி, நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு நன்றி. உங்களுடைய கருத்துக்களுக்கும் நன்றி. நீங்க சொன்ன கருத்துக்கள்ல அந்த வேளாண் பட்டதாரி அல்லது விவசாயியை தலைவராக கொண்டு துறை இயங்க வேண்டும் என்பது சற்று மரபுக்கு இயலாத ஒரு காரியமாக தற்போது இருக்கிறது. ஏன்னா இது பியூரோகிராட்ஸ் ஆளுகிற ஸ்டேட். நம்ம ஸ்டேட்டை பொறுத்தவரையில பியூரோகிராட்ஸ் ஆளுறாங்க. இருப்பினும் வேளாண் பட்டதாரியை துறை தலைவராக கொண்டு இயக்குறதுக்கு பல வாய்ப்புகள் இருக்குது. பல மாநிலங்கள்ல அந்த செயல்பாடு இருக்குது. நமது மாநிலத்தில் அது இல்லை. ஒரு சகோதர துறையான விதை சான்றளிப்பு துறை இருந்தது. அதுலயும் இருந்து இப்போ அந்த இதுவும் மாறிக்கொண்டு வருகிறது. சோ இது அரசுக்கு ஏற்கனவே பல முறை பரிந்துரை செய்திருக்கிறோம். மீண்டும் உங்களது பரிந்துரையை ஏற்று நமது குழுவின் மூலம் சிபாரிசு செய்கிறோம் என்ற கருத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் விவசாயிகளை பொறுத்தவரையில விவசாயிகள் லீடர்ஸ் ஆகி கொண்டு இருக்காங்க. இப்போ அரசு துறையில அரசு எந்திரத்துல போய் தான் சாதிக்க வேண்டும் என்று இல்லை. பல இப்போ FPOs, ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன், அதை போன்ற பல அமைப்புகள் பல தொழில் செய்யும் அளவுக்கு விவசாயிகள் முன்னேறி இருக்காங்க. என்ன அதிகபட்ச விவசாயிகள் சிறு குறு விவசாயிகளா இருக்கிறதுனால அது கொஞ்சம் ஸ்லோவா போயிட்டு இருக்குது. இருப்பினும் விரைவில் அந்த நிர்வாக திறமை விவசாயிகளிடம் வெளிப்படும் என்பது என்னுடைய கருத்து. நன்றி. உங்கள் கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக திரு சாய் செல்வம் பேச கேட்டிருக்கிறாரு. திரு சாய் செல்வம், உங்களுடைய கருத்தை தெரிவிக்கலாம். ஐயா வணக்கம். உங்க நிகழ்ச்சி நான் முதல்ல கலந்துக்கிறேன் இன்னைக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் பேசிக்கா ஒரு தணிக்கையாளர், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், அண்ணா நகர் சென்னையில இருக்கிறேன் ஐயா. நான் இயற்கை சார்ந்த விவசாயம் செய்யணும்ட்டு ஒரு 4 வருடமா தொடர்ந்து முயற்சி செய்து இருக்கேன். இப்போ திருவள்ளூர் மாவட்டத்துல லீஸுக்கு இடம் எடுத்து இயற்கையா விவசாயம் செய்யறதுக்கான ஒரு முயற்சியில இறங்கி செய்து இருக்கிறேன் ஐயா. இப்ப நீங்க சொன்ன அனைத்து கருத்துக்களையும் நானும் ஏத்துக்கிறேன். ஐயாவும் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணாரு. கவர்மெண்ட் சார்பாக என்னென்னலாம் செய்யணும் அப்படின்றத ஒரு பெரிய ரெக்வஸ்ட் வச்சாருங்க ஐயா.
அது எல்லாமே உண்மையான விஷயம் என்னன்னா ஒரு பெரிய கேப் இருக்கு, கவர்மெண்ட்டுக்கும் ஃபார்மருக்கும் ஒரு பெரிய கேப் இருக்குன்னு தான் இறங்கி பார்த்த பிறகு தெரியுது. ஆக்சுவலா கவர்மெண்ட் நிறைய சரக்கும் உண்மையாவே வந்து தொடர்பே இல்லாத மாதிரி என்னென்ன விஷயங்களோ ஐயா வந்து என்னன்னா இப்ப நான் இதுல ஒரு சிறிய முயற்சியை நான் செஞ்சு இருக்கிறேன் ஐயா. நானு நீங்க சொன்ன மாதிரி என்னன்னா இப்ப ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும்தான் நான் வந்து இப்ப இங்க கொடுக்க விரும்புறேன். ஆக்சுவலா இப்ப பாத்தீங்கன்னா நாங்க இயற்கையா ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணி ஒரு ரொம்ப அதாவது ஒரு 50 to 60% அச்சீவ் பண்றதுக்கே அதிகமான ஒரு ப்ரொடக்ஷன் அச்சீவ் பண்றது அதிகமான முயற்சி செஞ்சு அச்சீவ் பண்றோம். இதை சந்தைப்படுத்துதல்ல வந்து ஒரு பெரிய கடினமான ஒரு விஷயம் நடந்துன்னு இருக்கு. கவர்மெண்ட் வந்து இந்த ஆர்கானிக் விவசாயத்துக்கு வந்து இப்பதான் இனிஷியேஷன் எடுத்திருக்காங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஸ்லோ லெவல் வந்து ஸ்லோ ஃபேஸ்ல வந்து ஒரு இனிஷியேஷன் எடுத்திருக்காங்க. பட் அது பத்தாது ஐயா. பாத்தீங்கன்னா வந்து இப்ப நம்ம எல்லாமே இந்த கெமிக்கல் பேஸ்டு அப்படின்றது தான் போயின்னு இருக்கு. டிஏபி, பொட்டாஷ் அது இதுன்னு நிறைய மருந்துகள் தெளிக்கிறாங்க. கெமிக்கல் பேஸ்டு தான் போயின்னு இருக்கு. இதுல தான் எல்லா நோய்களும் வருதுன்றது தான் எங்களுடைய ஆய்வுல வந்து நாங்க ஓரளவுக்கு கணிச்சு நாங்க இந்த இயற்கை விவசாயத்துல இருந்து உருவாகிற பொருட்களை தான் மக்களுக்கு கொண்டு செல்லணும் அப்படின்ற ஒரு முயற்சியில இறங்கி இருக்கிறோம். நிறைய பேர் வராங்க, இயற்கை விவசாயம் செய்யறதுக்கு வராங்க. பட் கடைசியில வந்து தோல்வி அடைஞ்சுதான் வந்து வெளியில வராங்க. ஐடி துறையில இருந்து வராங்க, பெரிய பெரிய கார்பரேட்ஸ் உள்ள வருது, வெளியில மறுபடியும் போறாங்க. இது மாதிரி விஷயம் நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னு நான் இப்ப கண்டுபிடிச்சது பாத்தீங்கன்னா இது சந்தைப்படுத்துதல். இந்த பொருட்களுக்கான மதிப்பு வந்து மக்களும் அந்த அவேர்னஸ் இல்லாம கொடுக்க மறுக்கிறாங்க. சந்தைப்படுத்தலும் பெரிய கடினமான ஒரு வேலையா இருக்கு. கவர்மெண்ட் வந்து ஏற்கனவே நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் உழவர் சந்தைன்னு ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க. அதுவும் முழுமையாக செயல்படாம இருக்கு. ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல நான் போய் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா முழுமையாக செயல்படாம இருக்கு. அதே மாதிரி ஆர்கானிக் பொருட்களுக்கு ஒரு விலை நிர்ணயம் வந்து இது வரைக்கும் தீர்மானிக்காம ஒரு சூழ்நிலை வந்து நம்ம கவர்மெண்ட்ல நடந்துன்னு இருக்கு, செயல்படாம இருக்கு. இதுக்கெல்லாம் தீர்வு கிடைச்சா உண்மையாவே இயற்கை விவசாயிகள் வந்து நிறைய பேர் உருவாவாங்க. அவங்களுக்கு லாபம் இருக்குதுன்னா கண்டிப்பா இன்னைக்கு நகரத்துல இருக்கிறவங்க எல்லாருமே இயற்கை விவசாயத்தை நோக்கி சென்று அவங்களும் வந்து லாபத்தை பெறுவாங்க. மக்கள் வந்து இந்த என்ன சொல்றது என்னுடைய இது பிரகாரம் பார்க்கும்போது ஆரோக்கிய வாழ்விற்கு இயற்கை உணவே மருந்து அப்படின்றதா என்னுடைய கோட் பாத்தீங்கன்னா இதுதான் வந்து நாங்க முன் வைக்கிறோம் ஆக்சுவலா. ஸோ நம்ம இந்த விவசாயம் பண்றதே ஒரு கடினமான வேலை. இதுல வந்து இயற்கை வழி விவசாயம் பண்ணணும் அப்படின்றது இன்னொரு மிகமான கடினமான வேலை. இதை செய்யலைன்னா எதிர்காலம் வந்து உண்மையாவே வந்து ரொம்ப பாதிக்கப்படும். அதாவது மக்களோட ஹெல்த் வந்து அதிகமா பாதிக்கப்படும்ன்றதுதான் எங்களுடைய கருத்து. இதுக்கான ஒரு முயற்சி தான் செய்யறோம். இதுல வந்து ப்ரொடக்ஷன் கூட எங்களால கொண்டு வந்துட முடியும். ஆனா சந்தைப்படுத்துதல் வந்து ரொம்ப கடினமா இருக்கு. இதுக்கு வந்து கவர்மெண்ட் சைடு வந்து நம்ம ஃபோரம் மூலியம் ஏதோ ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்து இதுக்கு வந்து நிறைய விஷயங்களை வந்து இயற்கை விவசாயிகளுக்கு வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி செய்து கொடுத்தா நல்லா இருக்குன்றதுதான் என்னுடைய வேண்டுகோள். நன்றி ஐயா, வணக்கம். நன்றி. நன்றி திரு சாய் செல்வம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. கண்டிப்பாக உங்க கருத்துக்கள் தொடர்பான தகவல்களை அதற்கான பதில்களை திரு ராசு அவர்கள் இறுதியில் தெரிவிப்பார். திரு பொன்ராஜ் அவர்கள் திருநெல்வேலியில இருந்து பேசுறாங்க. சார் பிளீஸ். சார் ராசு சார் சொன்னாரு மாதிரி பொருளுக்கு உற்பத்திக்கும் இப்போ உள்ள வேலைக்கும் சம்பந்தமே கிடையாது. ஒரு காலத்துல திருநெல்வேலியில ஒரு கோட்டை நெல்லு 140 2 மூட்டைன்னு வைங்களேன், ஒரு பவுனுக்கு வாங்கலாம் இந்த காலத்துல. இப்ப அதெல்லாம் பவுன் எங்கேயோ போயிடுச்சு, நெல்லு விலை அப்படியே தான் இருக்குது. எப்படி பொருளாதாரம் விவசாயியோட பொருளாதாரம் முன்னேறும்? ரொம்ப கஷ்டம்தான். அப்ப நிறைய இன்சென்டிவ் எல்லாம் கொடுத்து முன்னேற்றம் வந்தா தான் இன்னும் வியாபாரம் செய்வாங்க. லேபர் ப்ராப்ளம், அப்புறம் சந்தைப்படுத்தல ஆடிட்டர் சொன்னார் இல்லையா, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தான். அவரு ஆர்கானிக் மட்டும்தான் சொல்றாரு. இப்ப சாதாரண நிறைய அதுல கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அன்னைக்கு சொன்ன மாதிரி பிரேக் ஆதா? ஓ சரி. அதுல அன்னைக்கு நீ கூட சொன்னீங்க ஒரு வியாபாரி எடுத்துட்டு போனான்னா என்னென்ன நஷ்டங்கள் வருதுன்ட்டு. அதே மாதிரி இந்த உதாரணமா நெல்லை வந்து கவர்மெண்ட் வாங்குங்கிறாங்க. ஆனா அதுலயும் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. அது அந்த மாதிரி நிறைய இருக்கு. இதெல்லாம் நம்ம ஒரு மீட்டிங் வச்சு நம்ம பேசி அது யாருக்கு காதுலயும் விழுந்து அதனால வெளிநாட்டுல வந்து விவசாயம் பண்ண வைக்கிறாங்க. ஏன்னா அவ்வளவு இன்சென்டிவ் சப்சிடியும் அதெல்லாம் கொடுக்குறாங்க மேலை நாடுகள்ல. ஏன்னா அங்க 5 பேர் 6 பேர் தான் விவசாயம் பண்ணோம் ஒரு ஊருக்கு. நம்ம ஊர்ல 70 பேர் 60 பேர் விவசாயத்தை நம்பிதான் இருக்கும்.
சின்ன சின்ன விவசாயிகள் சொன்னாலும் புரியாது. நிறைய படிப்புகள் குறைவு. புதுசா இறங்கணும் ரொம்ப பயப்படுறாங்க. ஏன்னா நாளைக்கு ஏதாவது ஃபெயிலியர் ஆச்சுன்னா அதை யாரு சப்போர்ட் பண்ணுவாங்க? நிறைய கடன் தொல்லைகள்லாம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இதுதான் என்னுடைய அபிப்பிராயம். அதையும் மீறி சில விவசாயிகள் செய்யறாங்க. ஏன்னா வேற தொழில் இல்லை. தேங்க்யூ. நன்றி சார். நன்றி சார். உங்கள் தகவல்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக திரு மூர்த்தி திருநெல்வேலியில இருந்து பேசுறாரு. மூர்த்தி, உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் சார். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு ராஜு சாரோட மீட்டிங் என்னால கொஞ்ச நேரம் தான் அட்டன் பண்ண முடிஞ்சதுக்கு, இடையில கொஞ்சம் வேலை இருந்தது, வெளியே போக வேண்டியதாயிடுச்சு. அவங்க சொன்ன வரைக்கும் நிறைய பாயிண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, கவர்மெண்ட் நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. ஆனா அந்த கவர்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது எல்லா இதுவுமே பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே ரூல்ஸ், லாஸ், அதுக்குரிய அபிஷியல்ஸ், எல்லா எஃபர்ட்டும் இருக்கத்தான் செய்யுது. ஆனா ப்ராப்பரா யூஸ் பண்றது இல்லை. அது ஒண்ணுதான் ப்ராப்ளம். என்னோட கருத்து நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னாக்கா, லேபர் ப்ராப்ளம் விவசாயத்துல பெரிய ப்ராப்ளம் சார். அது கண்டிப்பா நம்ம மார்க்கெட்டிங் அது இது மற்ற இதெல்லாம் விட்டுட்டா கூட இந்த லேபர் இஷ்யூ அப்படிங்கிறது ஃபார்மர்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய பெரிய ப்ராப்ளம். ஸோ நம்மளுக்கு சரியான சேலரியில சரியான சம்பளம் கொடுத்து சரியான டைம்ல வந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஆட்கள் வந்து கிடைக்கிறது இல்லை. அதனால நிறைய விவசாயிகளுக்கு பாதிக்கப்படுறாங்க. இந்த இன்னொரு சைடு பாத்தீங்க அப்படின்னா, கிராமங்கள்ல நிறைய பேர் அன்எம்ப்ளாய்டா சும்மாவும் இருக்கிறாங்க. சொல்றவங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சும்மா வெட்டிக்கதை பேசிட்டு தேவையில்லாத ஆன்டி சோசியல் ஆக்டிவிட்டிஸ்ல இன்வால்வ் ஆகிட்டு அந்த மாதிரியும் பீப்புள் இருக்க தான் செய்யறாங்க. ஸோ ரெண்டு எக்ஸ்டென்ட்டுமே மக்கள் ஒரே கிராமத்துல இருக்காங்க. ஸோ என்னோட கருத்து என்ன அப்படின்னா, இந்த வாலண்டியர்ஸ் அப்படிங்கிற மாதிரி, அதாவது ஒரு வேலையை செய்யறதுக்கு வாலண்டியர்ஸா வரக்கூடியது மாதிரி அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடியவங்க, அதாவது எனக்கு எந்த வேலையும் தெரியாது அப்படின்னு இருக்கக்கூடியவங்களோ, அல்லது எந்த வேலையும் செய்யறதுக்கு விருப்பம் இல்லாம இருக்கக்கூடியவங்களோ, அல்லது அதுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்க இருக்குங்கிறதே தெரியாம விவரம் இல்லாம இருக்கக்கூடியவங்களோ, ஏதோ ஒரு வகையில சும்மா இருக்கக்கூடியவங்களை கேதர் பண்ணி அவங்களையும் ஒரு ஒரு வேலை செய்வதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ற மாதிரி கவர்மெண்ட் ஏதோ ஒன்று செய்யணும் அப்படிங்கிறது என்னோட இது. அதை வாலண்டியர்ஸ் அப்படிங்கிற நேம்ல கொண்டு வரலாம். இப்போ இதுக்கு நான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ எலெக்ஷன் நடக்குது. எலெக்ஷன் நடக்கும்போது கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, அகைன் ஓவர் பேர்டன் பண்ணி அவங்களுக்கு நிறைய ட்ரைனிங் அதெல்லாம் கொடுத்து அவங்கள அந்த பர்டிகுலர் எலெக்ஷன் ஒர்க்குக்கு இன்வால்வ் பண்றாங்க. எஸ்பெஷலி டீச்சர்ஸ் அல்லது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டே சொல்லலாம். ஏன் அதை கூட வாலண்டியர்ஸ் மூலமா அவங்க பண்ணலாம். எவ்வளவோ கிராஜுவேட்ஸ் இருக்காங்க, எவ்வளவோ டேலண்டட் பர்சனாலிட்டிஸ் அவுட் சைடு வேர்ல்டுல வந்து இருக்க தான் செய்யறாங்க. ஸோ அவங்களெல்லாம் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வாலண்டியர்ஸ் இருந்தாங்க அப்படின்னாக்கா, அவங்க டைரக்டா இதுல உள்ள வர போறாங்க. அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு அவங்க அதை ஈஸியா ஹேண்டில் பண்ணிடுவாங்க. அதனால எல்லாத்துலயுமே எனக்கு என்னோட கருத்து என்ன அப்படின்னா, வாலண்டியர்ஸ் உள்ள கொண்டு வரணும், எல்லா தொழிலுக்குமே கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. அது பற்றி உங்களோட கருத்தை நீங்க ஷேர் பண்ணா நல்லா இருக்கும். நன்றி. நன்றி திரு மூர்த்தி. உங்களுடைய கருத்துக்களுக்கும் தகவல்களுக்கும் மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற மிக்க நன்றி. திருமதி செல்வி பிரியா அக்ரி அவங்க வந்து ஒரு சில கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அதையும் நான் வாசிச்சுக்கிறேன். அதாவது ENAM to be included with perishable goods also, அழித்து போகும் உற்பத்தி பொருளுக்கும் ENAM எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவங்களுடைய கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. அதே போல மோர் மிஷினரிஸ், அதாவது ரொம்ப சாதாரண சிம்பிளா இயக்குறதுக்கு இயலக்கூடிய சிம்பிள் மிஷினரிஸ் அவற்றை வந்து கஸ்டம் ஹையரிங் திட்டத்தின் கீழ் வாடகைக்கு விடுறதுக்கு அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. இதுவரை தெரிவித்த பல கருத்துக்கள் தொடர்பான தனது கருத்தை தெரிவிக்குமாறு திரு ராசு, இன்றைய சிறப்பு விருந்தினர், அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். ராசு சார், பிளீஸ். நண்பர் தினகர் வந்து ராணிப்பேட்டையில இருந்து ஒரு கருத்து சொன்னார். சின்ன சின்ன லெவல்ல வந்து, அதாவது வந்து விளைபொருட்களை வந்து சேமிச்சு வைக்கிறதுக்கு வசதி செஞ்சு கொடுத்தாக்கா நல்லா இருக்கும். பெரிய லெவல்ல செய்யும்பொழுது அரசாங்கத்திற்கு செலவு அதிகமாகும். அதனால சின்ன சின்ன லெவல்ல செஞ்சு கொடுத்து அவங்களுடைய பார்வையில இருக்கணும். அதுதான் நாம சொல்லிட்டு இருக்கோம். அது வந்து நல்ல அருமையான கருத்து அவர் சொல்றது. அதுக்கு கவர்மெண்ட்டுக்கும் வந்து அதிக செலவு கிடையாது. அது வந்து அந்த விவசாயினுடைய பார்வையில இருக்கும். அவருக்கும் விவசாயிக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும். அந்தந்த கிராமத்துலதான் நம்ம சொல்றதே, நம்ம திட்டமே வந்து என்னன்னா, நம்ம வந்து கிராமத்தை தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இப்ப நம்ம வந்து ஒவ்வொரு கிராமமும் முன்னேறணும் அப்படின்னு பேசும்பொழுது அந்த கிராம லெவல்ல தான் என்ன செய்யணும், என்ன வசதிகள் செஞ்சு கொடுக்கணும், என்ன சோர்சஸ் இருக்கு, இதெல்லாம் வந்து பார்த்து
நம்ம ஒவ்வொரு கிராமம், அந்த ஒவ்வொரு விவசாயி, இப்ப தனிப்பட்ட விவசாயிக்கு என்ன தேவைன்றதுக்கு அளவுக்கு வந்தாச்சு. இப்ப அப்படிதான் பார்க்க சொல்றோம், அப்படிதான் பார்க்கிறோம். ஏன்னா அந்த விவசாயிக்கு நம்பிக்கை ஏற்படுத்தணும். ஒவ்வொரு விவசாயிக்கும் நம்பிக்கை ஏற்படுத்தினால் மட்டுமே விவசாயத்தை காப்பாற்ற முடியும். அவர் தினகர் சொன்னது 100% கரெக்ட். அந்தந்த கிராமத்துல சின்ன சின்ன வசதிகளை வந்து அந்த ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸை செஞ்சு கொடுக்கும் பொழுது அவர்களுடைய பார்வையிலே இருக்கும் அந்த பொருள். அவர் உற்பத்தி செய்யறாருன்னா 100 மூட்டை நெல் உற்பத்தி செஞ்சிருக்காரு. அந்த 100 மூட்டை நெல்லை வந்து நாம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அரசு வந்து அந்த 100 மூட்டைக்கு ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணி அதுல வந்து ஒரு சர்டன் பர்சன்டேஜ் வந்து லோன் கொடுக்கணும். அது அவருடைய பொருள் அவருடைய பார்வையில இருக்கும். எந்த விதமான ஒரு எதுவும் சந்தேகமும் வராது, நம்பிக்கை இருக்கும். ஆனா நிறைய இடத்துல வந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்கா நம்ம பிரைமரி அக்ரிகல்ச்சர் கோஆபரேட்டிவ் சொசைட்டில கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி வச்சாலே நமக்கு வந்து நம்பிக்கை போயிடும். ஏன்னா அங்க வந்து பிரைமரி அக்ரிகல்ச்சர் கோஆபரேட்டிவ் சொசைட்டில பாத்தீங்கன்னா அங்க ஏராளமான மால் பிராக்டிஸ் நடக்குது. அதெல்லாம் வந்து பார்க்கும்போது பயமா இருக்கும் விவசாயிகளுக்கு. என்னடா அங்க நம்ம பொருளை கொண்டு போய் வச்சுட்டோம், நம்ம பொருள் இருக்கோ இல்லையோ தெரியல அப்படின்ற சந்தேகம்லாம் வந்துடும். அது அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன வசதிகள் அவர் சொன்ன கருத்து நல்ல அருமையான கருத்து. அது மாதிரி அரசு செஞ்சா கூட விவசாயிகளுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அதாவது இயற்கை விவசாயம் மார்க்கெட்டிங் தொடர்பான கருத்துக்களை மார்க்கெட்டிங் வந்து என்னன்னா ஒரு அவங்க சார் சொன்னது வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட் சாய் செல்வம் சார் சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து அதாவது இந்த இயற்கை முறையில செய்யக்கூடிய விவசாய பொருட்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் வேணும். அதற்கு வந்து ஒரு விலை நிர்ணயம் வேணும். அது மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல வந்து அவங்க வந்து அதை வந்து செஞ்சு கொடுக்கணும். அதுக்கு வந்து நம்ம ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கலாம். ஒரு இயற்கை விவசாயிகள், இயற்கை விவசாய ஆர்வலர்கள் குழு, அந்த குழு வந்து ஒரு இது கொடுத்தாக்கா, ரெப்ரசன்டேஷன் கொடுத்தாக்கா அதை வந்து நம்ம வந்து மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல கொடுத்து அவங்கள வந்து அதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து அது ஒரு சர்டிபிகேட் வாங்கி அந்த பொருளை எடுத்து போய் விற்கும்போது அதற்கு வந்து நிச்சயமா வந்து அந்த இன்ஆர்கானிக் பொருளுக்கும் இதுக்கும் வந்து ஒரு வித்தியாசம் தெரியும். ஏன்னா ஒரு அங்கீகாரத்தோட அந்த பொருளை விற்கும் பொழுது அதனுடைய விலையும் கொஞ்சம் கூட இருக்கும். அதுக்கு வந்து ஒரு நம்பிக்கையும் ஏற்படும். அது வந்து ஒரு நல்ல ஒரு முயற்சி. அந்த முயற்சியை வந்து நாம வந்து வேளாண் வணிகத்துறை மூலமாக எடுத்தோம்னாக்கா இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு ஒரு நல்ல உபயோகமா இருக்கும். அது நல்ல கருத்து. அதை வந்து நம்ம அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் மூலமாக அதை செயல்படுத்துவதற்கு நாம நடவடிக்கை எடுக்கலாம். நன்றி சார். நன்றி திரு ராசு. அடுத்ததாக மீண்டும் மூர்த்தி அவர்கள் பேசுறதுக்கு கருத்து தெரிவிக்க வந்திருக்காங்க. அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல மார்க்கெட்டிங் டிவிஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இவங்க பேஸ் பண்ண மெயின் ரீசன் அப்படின்னா அந்த விலை நிர்ணயம் அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த விலை நிர்ணயம் அப்படிங்கிறதுல ஆஸ் ஏ ஃபார்மர் எனக்கு வந்து உணர்பாடு இல்லை சார். என்ன அப்படின்னா நம்ம வந்து டிமாண்டுக்கு அதிகமாக சர்ப்ளஸாக விவசாயிகள் வந்து விவசாய பொருட்கள் அதாவது அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூசர்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோமோ அப்படிங்கிறது ஒரு டவுட் இருக்குது. அது எப்படி சார்? ஆக்சுவலாக இப்போ நம்ம வந்து ஆஸ் பர் டிமாண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம தானே அதுக்கு ரேட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ அந்த கான்செப்டை விட்டுட்டு வந்து விலை நிர்ணயம் பண்றது கிடையாது சார். அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங்ல வந்து அவங்க வந்து இதுதானே பண்றாங்க. விலை நிர்ணயம்ன்றது வந்து விவசாயிகள் அதாவது மார்க்கெட் செய்யக்கூடிய பொருளுக்கு வந்து அவங்க லைசன்ஸ் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து தானே விலை வந்து இதுல ஏல முறையில வந்து கேட்பாங்க. கேட்டு அதை வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவாங்க. நம்ம டிபார்ட்மெண்ட்ல வந்து விலை நிர்ணயம் பண்றது இல்லையா? இல்ல சார். இப்போ மார்க்கெட்டிங் அந்த டிவிஷன் கீழே தான் உழவர் சந்தையெல்லாம் வருது. உழவர் சந்தையில காய்கறிகளோட ரேட் எல்லாமே அவங்க தான் ஃபிக்ஸ் பண்றாங்க. அது எப்படி ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படிங்கிறது அதுவும் எல்லாருக்குமே தெரியும், ஓப்பனா தெரியறது இல்லை. ஸோ அந்த ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணக்கூடியது அது விவசாயம் அதுல வியாபாரம் பண்ணக்கூடிய விவசாயிகளுக்கு பெரிய நஷ்டம் மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்லிக்கிறாங்க. அதுல இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து யாருமே ஹாப்பியா இருக்கிற மாதிரி தெரியல மெஜாரிட்டி. நீங்க சொல்றதுல எனக்கு சிலவெல்லாம் உண்மை இருக்கலாம். ஆனா அது நம்ம அரசின் கருத்து அல்ல, நோக்கம் அல்ல. அரசோட நோக்கம் என்னன்னா விவசாயிகள் ஏமாற்றப்படுகிறார்கள், உரிய விலை அவங்களுக்கு கிடைக்கல, அந்த அவங்களுக்கு ஒரு நல்ல விலை கிடைக்கிறதுக்காக
உழவர் சந்தை வைத்தால் நல்லா இருக்குங்கிறதுக்காகத்தான் உழவர் சந்தைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இதுல அவங்க விலை நிர்ணயம் பண்றது எப்படின்னா, எல்லா பல இடங்கள்ல விலைகளை விசாரித்து அந்த சந்தை அலுவலர் அப்படிங்கிறவர் இருப்பாரு. அவரு வெளியே என்ன விலை இருக்குது அப்படிங்கறதெல்லாம் பார்த்து அதுல மீடியமான ஒரு விலை, இப்போ அதிகபட்சத்தையும் விட்டு குறைந்தபட்சத்தையும் விட்டு ஒரு மீடியமான ஒரு விலையை வைத்து அதுல தரம் பிரித்து அதுக்கு தக்க விலையை கொடுக்குறாங்க. சோ அப்படிதான் நடக்குது. இதன் மூலம் விவசாயிகளுக்கும் நல்ல பலன், நிறைய பலன் கிடைக்கிறதா அறிகிறேன். அது நுகர்வோருக்கும் பயனுள்ளதாக இருக்கிறதாகத்தான் நான் அறிகிறேன். இருந்தாலும் நீங்க சொல்ற மாதிரி குறைகள் இருக்கலாம். ஏன்னா மனிதர்கள்ல அதிகாரிகள்ல மனிதர்கள் தானே, அவங்கள்ட்ட குறைகள் இருக்கலாம். அப்படி இருக்கிற பட்சத்துல நாம அதை தனிப்பட்ட முறையில சுட்டி காட்டு. பெரும்பாலான இடங்களை விசாரிச்சுதான் இந்த ரேட்டை பிக்ஸ் பண்றாங்க. நிறைய இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கா எவ்வளவு அரைவல்ஸ் இருக்கு, என்ன ரேட் த்ரூ அவுட் ஸ்டேட் எவ்வளவு, ஒவ்வொரு அன்னன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா எல்லா உழவர் சந்தையிலையும் என்ன அரைவல்ஸ் வந்திருக்கு, அந்த முதல் நாள் என்ன அரைவல்ஸ் வந்திருக்கு, இன்னைக்கு என்ன அரைவல்ஸ் வந்திருக்கு, அதுல எது எதுக்கு அங்க என்ன ரேட் அவங்க இது பண்ணிருக்காங்க, போயிருக்கு, நேத்து போயிருக்கு. இதெல்லாம் அதாவது நம்ம டோட்டலா அதை நம்ம நெக்லெக்ட் பண்ணிட முடியாது. அதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் அந்த ரேட்டை ஃபிக்ஸ் பண்றாங்க உழவர் சந்தையில விவசாயிகளுக்கு. ஏன்னா உழவர் சந்தைன்றது ஓரளவு கட்டுப்படி ஆகணும்ன்ற நோக்கத்தில் தான் அது செயல்பட்டு இருக்கு. ஆனா சில இடங்கள்ல நீங்க சொல்ற மாதிரி இது இல்லாம இருக்கலாம். ஆனா பெரும்பாலான இடங்கள்ல உழவர் சந்தை ஒரு, அதாவது கன்சியூமரும் ஹாப்பியா இருக்காங்க. ஏன்னா நான் கடலூர்ல ரெகுலரா போய், அங்க கடலூர் போனவங்க இங்க இருக்க, இப்ப கடலூர்ல இருக்கேன், உழவர் சந்தையில் தான் போய் வாங்குவோம். அங்க போகும்போது பாத்தீங்கன்னாக்கா உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது நமக்கு ஹாப்பியா இருக்கு. இப்ப ஒரு எந்த பொருள் வாங்கினாலும் நமக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷா கிடைக்குது. கொஞ்சம் விலை நம்ம டெஃபரெண்டா மார்க்கெட்ல வாங்குறதை விட விலை கம்மியா இருக்கு. அதெல்லாம் கூட்டம் பாத்தீங்கன்னாக்கா பயங்கர கூட்டம். ஜெய 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 ஜெயன்னு 8 மணி வரைக்கும் கூட்டம். 5:30 மணிக்கு ஆரம்பிச்சதுன்னா கூட்டம் 8 மணி வரைக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு தரம் நல்லா இருக்கு, ஃப்ரெஷ்ஷா கிடைக்குது. விலையும் ஓரளவு மத்த நம்ம கடையில மார்க்கெட்ல வாங்குறத விட நிச்சயமா விலை கம்மியா கிடைக்குது. அதனால உழவர் சந்தைன்றது இன்னைக்கு ஒரு நல்ல கன்சியூமருக்கு ஒரு நல்ல தரமான காய்கறி கிடைக்குது, விலையும் ஓரளவுக்கு. ஒரு சில இடங்கள்ல நீங்க சொல்ற மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நடக்கும். அது நடக்காம இருக்காது. அது 10% இருக்கதான் செய்யும். அதை நம்ம எங்கேயுமே எதுலையுமே அதை பண்ணவும் முடியாது. அது இருக்கதான் செய்யும். இதுவும் இது நல்லபடியாவும் இதுவும் நடந்துகிட்டு இருக்கு என்பதுதான் என்னுடைய கருத்து. நன்றி சார், உங்க கருத்துக்கு நன்றி. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அதாவது கன்சியூமர்ஸ்க்கு டெஃபினட்டா அதுல ஒரு ஹாப்பி பையிங்கா தான் இருக்குது. அவங்களுக்கு அது ஒரு தகுதியான இடமாக தான் இருக்குது. உழவர் சந்தை அப்படிங்கிறதா இருக்கட்டும், அல்லது ஈனம் போர்ட்டலா இருக்கட்டும், எதுவாக வேணாலும் இருக்கட்டும், கன்சியூமர் ஆஸ் ஏ கன்சியூமரா உள்ள போறவங்களுக்கு அவங்களுக்கு அதுல ப்ராஃபிட் இருக்குது. அதனாலதான் அவங்க அதை விரும்புறாங்க அப்படிங்கிறது ஒரு சைடு. அது மாதிரி என்னோட இன்னொரு இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, அபிஷியல்ஸை நான் அவங்கள குறைக்கணும், அவங்களோட தரத்தையோ அல்லது அவங்களோட ஆக்டிவிட்டிஸையோ குறைச்சு பேசணும் அப்படிங்கிறது என்னோட இன்டென்ஷன் கிடையாது. பட் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அதாவது விலை நிர்ணயம் அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னா, ஒரு விவசாயியால அவனோட ப்ராடக்டை சேல் பண்ண முடியல அப்படிங்கிறப்போ இன்னொருத்தரோட ஹெல்ப் வருது. அந்த இடத்துல கவர்மெண்ட் இந்த விலை நிர்ணயம் அப்படிங்கிற டூலை கொண்டு வர்றாங்களா அப்படிங்கிறது என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அதான் நான் கேட்டேன், டிமாண்ட் விட அதிகமான ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் ஆகுதா அப்படிங்கிறது. இப்போ நெல் இப்போ இந்தியாவுக்கு எவ்வளவு மொத்த மக்கள் தொகை தேவையோ அதை விட அதிகமா நம்ம ப்ரொடியூஸ் பண்றோமா அப்படின்னா நம்ம ரேட் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது, யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணணும். அந்த மாதிரி விலை நிர்ணயம் அப்படிங்கிறது இருக்கலாம். இப்ப அந்த கேட்டகரியில நம்ம இருக்கிறோமா, அல்லது விலை நிர்ணயமே விவசாயிகள் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சப்ரஸ் ஆகி நம்ம இருக்கிறோமா? இல்ல மூர்த்தி, நீங்க அதை தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அதாவது நம்ம இந்த உழவர் சந்தையின் நோக்கமே இடைத்தரகரை அப்புறப்படுத்தணும். நேரடியாக விவசாயிக்கு நேரடியாக விலை கிடைக்கணும், நல்ல விலை கிடைக்கணும் அப்படிங்கிறது முக்கிய நோக்கம். அதோட கன்சியூமரோட தேவைகளும் அதுல பூர்த்தி ஆகுது. எப்பவுமே கன்சியூமர் எப்படி போவோம், ஒரே தரத்துல ஒரு 4 இடத்துல காய் இருந்துன்னா எங்க மலிவா இருக்குதோ 50 காசு கம்மியா இருந்தாலும் அங்கதான் போகும். சோ அந்த ஒரு கான்செப்ட் இங்க வருது. இன்னொன்னு, இடைத்தரகர் அதுல நடமாட முடியாது. அப்கோர்ஸ் நீங்க சொன்ன மாதிரி ஒரு சில சந்தைகள்ல சில குறைபாடுகள் இருக்கலாம், சில வேளைகள்ல குற்றச்சாட்டுகள் வருகுது. ரீசெண்டா கூட ஒரு வீடியோ எல்லாம் பார்த்தேன். சோ சில குற்றச்சாட்டுகள் இருக்கும், அது எப்பவுமே மனுஷன் தானே,
நானும் நீங்களும் தானே அங்கேயே இருப்போம். நம்மள மாதிரி தான் மனிதர்கள் இருப்பாங்க. நம்மள ஒரு சிலர் சில தவறுகள் செய்வது இயற்கை. சோ அப்படி இருக்கிற பட்சத்துல நாம அதை உயர் அதிகாரிக்கு தெரிவித்து அதை களையலாமே ஒழிய, மற்றபடி உழவர் சந்தையோட கான்செப்டோ உழவர் சந்தையோட செயல்பாடோ விவசாயிகளுக்கு எந்த விதத்திலையும் பாதிப்பு இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. நானும் வேளாண் துறையில ரொம்ப வருஷம் பணிபுரிந்ததுனாலையும் சரி, அதற்கு பிறகு கூட நான் இப்பவும் கூட என்னோட சொந்த ஊருக்கு போனாலோ என்னுடைய மகளோட ஊருக்கு போனாலும் நான் உழவர் சந்தைக்கு தான் பிள்ளைங்களை கூட்டிட்டு போய் காய்கறி வாங்குவேன். அவங்களையும் அப்படித்தான் ட்ரெயின் பண்ணி விட்டுருக்கிறோம். ஏன்னா கன்சியூமருக்கும் அதுல லாபம் இருக்கு, விவசாயிக்கும் அந்த காசு நேரடியா போகுது அப்படிங்கிறது தான் கருத்து. நீங்க அதை ஏற்றுக்கீங்கன்னு நினைக்கிறேன் திருமூர்த்தி. இல்ல சார், அதுல நான் எதுவுமே அப்ஜெக்ட் சொல்ல விரும்பல. பட் நான் என்னோட கருத்து என்ன அப்படின்னா, அங்க வரக்கூடிய விவசாயிகளாவது அட்லீஸ்ட் ஹேப்பியா இருக்கணும்ல. இப்போ உழவர் சந்தை எங்கெல்லாம் ஓபன் பண்ணாங்களோ எல்லாமே சக்சஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. நான் ஒரு பர்டிகுலர் உழவர் சந்தை மட்டும் மைண்ட்ல வச்சும் நான் பேசல, காமனா தான் பேசுறேன். உழவர் சந்தை அப்படிங்கிறது ஃபார்மர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது இருக்கும் பட்சத்துல அங்க வரக்கூடிய ஃபார்மர்ஸ் ஹாப்பியா இருக்கணும் இல்லையா? இடைத்தரகர்கள் இல்ல, அவங்கள ரேட்டை அடிச்சு வாங்குறாங்க, அந்த கான்செப்டுக்கு ஓவர் கம் பண்ணி அவங்க டைரக்டா சேல் பண்றாங்க, அவங்களோட ரேட் அவங்க பிக்ஸ் பண்ணி அவங்க ஒரு ப்ராஃபிட் வச்சு விற்க முடியுது அப்படிங்கிற கான்செப்ட் அங்க இல்ல. யாரோ ஒரு ஆர்கனைசேஷன் அல்லது இன்ஸ்டிடியூஷன் கொண்டு வரும்போது இஷ்டத்துக்கு நீங்க விலை வைங்கன்னு நம்ம கொடுக்க முடியாது. ஒரு நாம இருக்கணும், இதுக்கு இதுதான் உயர்ந்தபட்ச விலை அல்லது குறைந்தபட்ச விலை, அந்த மாதிரி ஒண்ணு இருக்கணும். அல்லது அதுக்கு நம்ம நீங்க இது மூர்த்தி சொல்ற மாதிரி செய்யறதுக்கு நாம ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் நடத்த முடியாது அப்படிங்கறத கண்டிப்பா என்னுடைய கருத்து. நான் முன்னாள் அதிகாரிங்கிற விதத்துல அது ரொம்ப கரெக்டான கான்செப்ட். ஆனால் விவசாயிக்கு நஷ்டம் ஏற்படக்கூடாதுங்கிறது கண்டிப்பா நிச்சயம். அது அந்த திட்டத்தில் ஓரளவுக்கு கடைபிடிக்கப்படுகிறது. செயல்பாட்டுல குறைபாடுகள் இருக்கலாம், அது தனிப்பட்ட முறையில உள்ள குறைபாடு. அந்த குறைபாடை கண்டிப்பா நாம உயர் அலுவலருக்கோ மாவட்ட அதிகாரிக்கோ அல்லது கலெக்டர்களுக்கோ தெரிவித்து அந்த குறைகளை நாம் நிவர்த்தி செய்து கொள்ளலாம். ஆக்சுவலா விலை நிர்ணயம் அப்படிங்கிற கான்செப்ட், அந்த கான்செப்ட் எங்க இருந்து வந்தது சார்? ஏன் சார் இப்போ மற்ற ப்ராடக்ட், இப்போ ஒரு பிஸ்கட் எடுத்துக்கோங்க, அந்த பிஸ்கட்டுக்கு விலை நிர்ணயம் அப்படின்னு கவர்மெண்ட் கொண்டு வரதா? வரலையே, அவங்க தானே பிக்ஸ் பண்றாங்க, மேனுஃபேக்சரிங் கம்பெனி தானே பிக்ஸ் பண்றாங்க. புரியுது மூர்த்தி, அதாவது அது அப்படி ஒரு நிலைமை இல்ல பாத்தீங்களா? விவசாயிகளுக்கு அவங்களோட விலையை நிர்ணயம் பண்ற உரிமை அல்லது நிலைமை நாட்டுல இருக்குதா? சில வேளைகள்ல நாம சோசியல் எண்ணத்துல அதை பார்க்கணும், சமூக பார்வையில. இப்போ நாட்டுல உணவு உற்பத்தி மொத்தத்துல போயிடுச்சு நீ வைப்போமே, உற்பத்தியே இல்லை. அப்ப அந்த சமயத்துல விலை ஒரு விவசாயி, நான் ஒரு விவசாயி, நான் என்ன செய்வேன்? 1000 ரூபாய் அல்லது 500 ரூபாய் ஒரு கிலோ அரிசி அப்படின்னு நாம சொல்றோம். அப்படின்னா அரசுக்கு அதுல ஒரு அதிகாரம் இருக்கு. அதிகாரம்னா ஒரு குறிக்கோளோட இருக்குது. அனைவரும் உணவு உண்ண வேண்டும், யாரும் பட்டினி கிடக்க முடியாது. நாட்டுல ஒரு பட்டினியை அரசு அனுமதிக்க முடியாது. அப்படி அனுமதித்தால் அது நாட்டுக்கு கேடு, நாடே அல்ல ஆட்சியே அல்ல அப்படிங்கிறாங்க. தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் இந்த ஜகத்தினை அழிப்போம் என்றார் யாரு? பாரதியார். சோ இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கனால ஒரு பக்கத்துல ஹோர்டிங் போறது அரசு அனுமதிக்க முடியாது. ஏன்னா இது அத்தியாவசிய பொருட்களின் பட்டியல்ல வர்றதுனால அந்த ஒரு குறை இருக்குது. பட் என்ன பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் உணவு பொருள் உற்பத்தி இப்ப குறையவும் இல்லை, யாருக்கும் கிடைக்காமலும் இல்லை. விலை நிர்ணயம் பண்றது விவசாயி செய்ய முடியாத நிலைமையில இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அவங்களோட நிலைமை. அவங்க பல இடங்கள்ல சிறு விவசாயிகளா இருக்கிறதுனால, குறு விவசாயிகளா இருக்கிறதுனால கடன்களை வாங்கி விவசாயத்தை செய்யறாங்க. அப்புறம் விளைஞ்ச உடனேயே கடன் வாங்கினவனுக்கு அந்த பணத்தை செட்டில் பண்ணிக்கிட்டு தான் மிச்சத்தை தான் இவங்களுக்கு எடுக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுது. சோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள். மேலும் விலை மார்க்கெட்டிங், சரியான மார்க்கெட்டிங் இல்ல. உணவு உற்பத்தி அதிகரிக்கும் போது வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யறதோ அல்லது அந்த மாதிரி விஷயங்கள் விவசாயிகளிடம் அதிகப்படியாக இல்லை. இப்ப அப்பேடா எல்லாம் ஒரு ஏஜென்சி, ஏற்றுமதி ஏஜென்சி இருக்குது. அதை விவசாயிகள் அதிகபட்சம் பயன்படுத்துவதில்லை. பெரிய விவசாயிகள், அதுலயும் குறிப்பா சில விவசாயிகள் மட்டும்தான் அதை பயன்படுத்திட்டு வர்றாங்களே ஒழிய அதிகபட்ச விவசாயிகள் அதை பயன்படுத்துவது இல்லை. சோ இதெல்லாம் பல காரணங்கள். இந்த காரணங்களை களையிறதுக்கு நாம நிறைய முயற்சி எடுத்துட்டு வர்றாங்க. கவர்மெண்ட்ல நிறைய முயற்சி எடுக்கிறாங்க. இருந்தாலும் எல்லாம் முடித்திருச்சுன்னு சொல்ல முடியாது.
குறைகள் இருக்கின்றன. தொடர்ந்து அவற்றுக்கு குரல் கொடுப்போம். நன்றி சார். நீங்க சொல்ற கருத்து வந்து இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, ஃபார்மர்ஸ் வந்து சர்வீஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பார்ட் அப்படிதான் தோணுது. அதாவது கண்ட்ரிக்காக ஃபார்மர்ஸ் வந்து சர்வீஸ் பண்றாங்க, அவங்க வந்து இந்த பேசிக் நீட்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்றீங்க. அப்படின்னா கூட அப்படி அந்த கருத்தை அக்செப்ட் பண்ணா கூட அந்த ஃபார்மர்ஸ்க்கு நம்ம எவ்வளவு ஒரு மரியாதை கொடுக்கணும் சார். அந்த மரியாதை கூட இல்லையே சார். பேசிக் மரியாதையே இல்லையே ஃபார்மர்ஸ்க்கு. அதுதான் குறை. அதாவது அதுதான் குறையாக இருக்கிறது. அதற்காகத்தான் குரல்கள் ஓங்குகின்றன. அதாவது விவசாயிக்காக எல்லாரும் குரல் கொடுக்கறாங்க. முன்னாடி மாதிரி இல்ல. இப்போ நம்ம நாட்டுல அனைவரும் குரல் கொடுக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. படிச்சவங்க எல்லாம் நானும் ஃபார்மிங்க்கு வர்றேன், நானும் விவசாயி அப்படின்னு சொல்லி எல்லாரும் வர்றதுக்கு காரணமே அதுதான். பட் எவ்வளவு குரல் கொடுத்தாலும் அது இன்னும் சரியாகவில்லை என்பதுதான் அதுல உள்ள சங்கடம். பட் ஒரு நம்பிக்கையோடு இருப்போம். விரைவில் அது எல்லாம் தீர்வு செய்யப்படும் என்ற நம்பிக்கையோடு இருப்போம். அதற்காகத்தான் நாம பல்வேறு முயற்சிகள் கையாண்டு கொண்டு இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிகள் நாம நடத்துறது கூட அந்த ஒரு உயரிய எண்ணத்தில் தான் நடத்தி கொண்டு இருக்கிறோம். கண்டிப்பாக வெற்றி விவசாயிகளுக்கு கிடைக்கும், திரும்பும் என்று நம்பும். நன்றி சார். நன்றி சார். நன்றி திரு மூர்த்தி. உங்களுடைய அதுல உள்ள ஆழ்ந்த அக்கறைக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. நன்றி திரு ராசு சார். இன்றைய நிகழ்ச்சி ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாக அமைந்திருந்தது. இந்திய கிராமங்கள் வேளாண் தொழிலில் முன்னேற்றம் அடைய பரிந்துரைகள் என்ற தலைப்பிலான தகவல்கள் இன்று வழங்கப்பட்டன. அருமையான பல கருத்துக்களை தெரிவித்தார் திரு ராசு அவர்கள். மேலும் அந்த நிகழ்ச்சியை மெருகூட்டும் விதத்தில் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து பங்கேற்பாளர்களும் தங்கள் தகவல்களையும் பரிந்துரைகளையும் வழங்கி இந்த நிகழ்ச்சியை மேன்மைப்படுத்தினார்கள். அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இறுதியாக ஒரு சில நான் ஆரம்பத்திலே துவக்குரையில் தெரிவித்த இந்த கருத்துக்களையும் ஒரு சிலர் நிகழ்ச்சியில் காலதாமதமாக வந்து கலந்து கொண்டதால் அந்த கருத்துக்களையும் தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். விவசாயிகள் முன்னேற்றம் அடைய செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, விவசாயிகளின் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம், உழவு தொழிலில் லாபம் கண்டிப்பாக கிடைக்க வேண்டும், உயரிய வருமானம் கிடைக்க வேண்டும், குறைந்த விலையில் இடுபொருட்கள் விவசாயிக்கு சென்று சேர வேண்டும், எந்திரமயமாக்கலில் அரசு மானியங்கள் அதிகம் வழங்கி அதை ஊக்கப்படுத்திட வேண்டும், விளைபொருளுக்கு உரிய விலை கிடைக்க வேண்டும், குறைந்தபட்ச ஆதரவு விலையாவது கண்டிப்பாக நிர்ணயம் செய்து வழங்கப்பட வேண்டும், சந்தைப்படுத்துதலில் உதவி செய்து விவசாயிகளை ஊக்குவிக்க வேண்டும், மதிப்பு கூட்டிட கட்டுமான வசதிகளை மேற்கொண்டு குழுக்களை அமைத்து அந்த உதவிகள் அல்லது மதிப்பு கூட்டல் பணிகளை மேம்படுத்த வேண்டும். இதர மனிதரை போல விவசாயிகளுக்கும் உயரிய சமுதாய அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும். இது கருத்தை கேட்டுங்க, முக்கியமான கருத்து. அதே போல இயற்கை சீற்றங்கள் ஏற்படும் போது உரிய நிவாரணம் கண்டிப்பாக வழங்கப்பட வேண்டும். சிறு விவசாயிகள் அனைவரும் ஒருங்கிணைக்கப்பட்டு அது ஒரு இயக்கமாக அமைக்கப்பட வேண்டும். அவர்களுக்கென தனி திட்டங்கள் தீட்டி அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை உயர்த்திட வழிவகை செய்ய வேண்டும் என்ற கருத்துக்களை மீண்டும் முன்னிறுத்தி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைவருக்கும் எனது நன்றி. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்னொரு நிகழ்ச்சியில் நாளை மறுதினம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.